சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. தம்பி, உனக்கு நீங்க விடுதலை, வெளியே வா. சார். ராஜேஷ். இத்தனை நாளா ஜெயில இருந்துட்டு போற, இனிமேலாவது உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. அன்பழகன், இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. இந்தா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. பரவாயில்ல, தேங்க்யூ சார். டேய் ராஜேஷ். டேய், தென்றலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா? டேய் ராஜேஷ், இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு டென்ஷன் ஆகாதடா. தென்றலுக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? எப்போ, எங்க வச்சு? நாளைக்கு அவங்க வில்லேஜ்ல. வணக்கம் 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 ஐயா. எந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்பா, அங்க பாருங்க. நம்ம ஜாதகம் பார்த்த நம்ம ஜோசியர் வராரு. நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. விட்டுடுங்க. அப்பா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. ஐயா வீட்டு கல்யாணம்? என்னப்பா, இங்க கல்யாணம் நடக்குதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா வராரு. ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சோம். திடீர்னு இவர் வந்து நிக்கிறாரு. இப்ப இவர் அம்மா கிட்ட உண்மையை சொன்னார்னா என்னப்பா பண்றது? எதை பத்தியுமே யோசிக்காம அம்மா இங்கே பிரச்சனை பண்ணிடுவாங்க. என்னங்க, பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. நாமளும் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏங்க, நம்ம ஜோசியர் வராருங்க. ஐயோ, போச்சு, மாட்டிக்கிட்டோம்பா. ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன சிதம்பரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க போய் தான் சரியான நேரத்துல வந்திருக்கேன். பரவாயில்லையே, கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்துட்டீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஐயா. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா நம்மள படைச்சவனோட ஆசீர்வாதம் தானே முக்கியம். மனுஷன் நினைக்கிறத முடிச்சு வைக்கிறது அந்த ஈசனோட வேலை. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி எல்லாமே நல்லதே நடக்கும் ஐயா.
ஆமாங்க ஐயா. அண்ணே என்னம்மா? அண்ணே ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அண்ணே இவர் ஜோசியர் மங்களநாத குருக்கள். அப்படியாம்மா? இவர்தான் சம்பந்தியா? ஆமாங்க ஐயா, இவரோட ஃப்ரெண்டு, இந்த ஊர் தலைவர். ம். நாங்க பிரச்சனைன்னு போகும்போது குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க, நல்லது நடக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி உங்க வீட்டு சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜாதகத்தை விட அதை பார்க்கறவங்க வாக்கு பள்ளிக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஐயா சொல்லுது நடந்திருக்கு. ஆமாண்ணே, இந்த முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்ததும் இவர்தான். இந்த கல்யாணத்துல இவர் இருக்கணும், பிள்ளைங்களை நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் தான் பத்திரிக்கை அனுப்பி வச்சேன். என்னங்க நானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஐயாவை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தவரை நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. வடிவு வெளியே நிக்க வச்சு பேசுதீங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க ஐயா, வாங்க உள்ள வாங்க. இப்ப என்னப்பா பண்றது? சமாளிக்கலாம் வா. என்னப்பா அது? பாட்டி இப்ப ஒன்னும் செய்யலல்ல? ஐயோ இல்ல தாயே, நீ போய் உன் ஜோலிய பாரு. நீ போய் சொல்லுத மாதிரியே இருக்கு. ஏதாச்சும் பண்ண என்கிட்ட சொல்லு பாட்டி, ஆஸ்பத்திரி போயிருவோம். ஏய் இங்க பாரு, சும்மா தொணன்னு பேசாம தூரமா போ. அப்புறம் கல்யாண வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஏஞ்சு போயிருவேன். நீ வஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை ஒத்தையிலலாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஓ கடவுளே, இந்த கோட்டிக்காரியை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஓ வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. ஏ அங்க பாரு, யாரோ வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு போய் பாரு போ. அது யாரு பாட்டி? சாமியார் கணக்கா இருக்காக, மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களா? யாரு கண்டா, நீ போ, நான் வாரேன். சரி பாத்துட்டு வரேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சு மாமா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா துளசி